வெல்கம் பேக் டு விஸ்டன் டெக் லேப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக்கர். டாக்கருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல். அதாவது டாக்கருங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஃபார் பில்டிங், ரன்னிங் அண்ட் மேனேஜிங் அப்ளிகேஷன் இன்சைட் கண்டெய்னர்ஸ். உங்க எல்லாருக்கும் புரியணும்னா நான் எப்படி சொல்றது? ஆ ரொம்ப நாள் நமக்கு இந்த டவுட் இருக்கும். லைக் எப்படின்னா, என் சிஸ்டத்தில் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, இல்லை என் சிஸ்டத்தில் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, நான் இந்த சிஸ்டத்தில் ஒர்க் ஆகல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது ட்ரெடிஷ்னலாகவே. லைக் பேசிக்கலி எங்கே இது அதிகமாக நடந்தது அப்படின்னா, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக ரன் ஆகிற ஒரு விஷயம், அதை டெஸ்டர்ஸ்ல பார்த்தா எரர் வந்தது. ஸோ அதுக்கு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் டாக்கர். பட் அது டைம் ஆக அது இன்னும் அப்டேட் ஆச்சு. அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது ஒரு லைட் வெயிட் ஸ்டாண்டர்ட் ஒன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பேக்கேஜஸ் தட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் தட் நீட் டு ரன் இன் அப்ளிகேஷன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் கோட் இருக்கும், ரன் டைம் லைப்ரரிஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி. அதாவது சேம் கண்டெய்னரை நீங்கள் எங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம். இப்போ கண்டெய்னர் சொல்லும்போது நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு புரியாது. பட் அப்கமிங் டேஸில் நம்ம பண்ண போகிற ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐசோலேஷன். ஈச் ஆப் வந்து அதோட ஓன் என்வரான்மெண்ட்டில் ரன் ஆகும் வித்தவுட் அஃபெக்டிங் எனி அதர் அப்ளிகேஷன்ஸ். அதோட இதோட எஃபிஷியன்சி, ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் இதோட கீ அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பைத்தான் ஆப் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வித்தவுட் டாக்கர் நம்ம என்ன பண்ணணும்? பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தனோட லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும் எல்லா சிஸ்டத்துலையும். ஆனால் நம்ம டாக்கர் வச்சிருக்கும் போது நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். அது பைத்தான் லைப்ரரிஸ் அது கோடையே இருக்கும். அதோட கோடை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம டாக்கர் யூஸ் பண்ணும்போது எந்த சிஸ்டத்தில் வேணால் யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை கண்டினியூஸாக பில்ட் பண்ண முடியும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்கரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? டாக்கருங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். கூகுளில் போயிட்டு டாக்கரை டைப் பண்ணிங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் சொல்லிட்டு ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப்னு இருக்கும். அதில் விண்டோஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ்க்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக் யூஸ் பண்ணால் மேக், ஆப்பிள் சிலிக்கான் அந்த M3 சிப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை i5 7 அதுக்கான தனியாக இருக்குது, லினக்ஸ்க்கும் தனியாக இருக்குது. நான் இதில் வந்து விண்டோஸ் AMD இதை சூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகுது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். ரன் எஸ் கொடுக்குறேன். பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இது இங்கே இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். டாக்கர் இன்ஜின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டாக்கருங்கிற பவர்ஃபுல் ரன் டைம் இன்ஜின். அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷனை கண்டெய்னரைஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டியாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்னது அதில் ஆல்ரெடி இருக்கும். இந்த மாதிரி இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அவங்க கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி சீம்லெஸ்ஸாக அவங்களோட டூல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் GitHub, VS Code இந்த மாதிரி எது வேணும் நீங்கள் நினச்சாலுமே டாக்கரோட இன்டெகிரேட் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷனில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால. நம்ம டவுன்லோட் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் 4.44.3 இந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் N18 டூலை வச்சு நோக்கு டூலை வச்சு எப்படி ஒரு ஏஜென்ட், ஒரு ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டாக்கரோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த அன்பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனோன்னு காட்டுறேன். இது ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆனோன்னா உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுக்க சொல்லும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் வந்து நம்ம சிஸ்டத்தில் கரெக்டாக போயிட்டு ப்ளேஸ் ஆகிறதுக்காக. நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த டாக்கரோட ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 558 MB தான் இருக்கும். ஆனால் அது பேக்கேஜ் அன்பேக் பண்ணும்போது லைக் நமக்கு வந்து ஒரு 2.26 GB கிட்ட எடுத்துக்கும். ஆக்சுவலி ஆல்ரெடி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் கேட்கல. உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்தா க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன்.
டாக்கர் டெஸ்க்டாப்போட ஐகான் வந்து என்னோட டெஸ்க்டாப்ல வந்துருச்சு. ஜஸ்ட் ஓப்பனிங் இட். ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் ஹவ் யுவர் டாக்கர் டெஸ்க்டாப் வில் லுக் லைக். இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். உள்ள போனோன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு என் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு ஸ்கிப் கூட கொடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, இது இப்போ டாக்கர் கண்டெய்னர் வந்து டாக்கர் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் டாக்கர்னா என்ன, டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்கமிங் வீடியோஸில் இதில் எப்படி நம்ம இமேஜஸில் அதாவது கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னா N8N எப்படி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறது டாக்கர் வச்சு அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Western Tech Lab. See you on the next video.